SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவுக்கும் ரணிலுக்கும் இடையே விசேட சந்திப்பு. 6.8% வலுவடைந்துள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதி. சந்தையில் விற்கும் மீன்கள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். புதிய ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. யாழில் குளியலறைக்குள் ரகசிய கமரா. மருத்துவரின் மோசமான செயல் அடித்து துரத்திய மனைவி. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, மறியலில் உயிர் தப்பிய டொனால்ட் ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்திய அத்தியஸ்தகர் அர்ச்சுனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கயை சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. வைத்திய இரட்சகர் அர்ச்சுனா வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்திய நிலையில் அது குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கயினால் இந்த அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய தினமும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை வைத்தியர் அர்ச்சுனா சந்தித்து பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதாகவும் தெரிய முடிகிறது. கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 5,642 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதில் சீன மக்கள் வங்கியிடம் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டமும் அடங்குவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த மாதத்தில் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 6.8% வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேலியகுட மத்திய மீன் சந்தையில் உண்பதற்கு பொருத்தமற்ற மீன்கள் விற்பனை செய்வது அதிகரித்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகருக்கு பணிப்புரை விடுத்துள்ளனர். குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மே மாதம் 17ஆம் தேதி பேலியகுட மத்திய மீன் சந்தையில் முகாமையாளர் கூட்டம் ஒன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பழுதான மீன்கள் மற்றும் தகாத மீன்கள் விற்பனை செய்யப்படுகின்றன தெரிய வந்துள்ளது. இதற்கமைய நரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதனை அறிக்கைகளை கோருவதற்கு கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் முகாமைத்துவ அறக்கட்டளையின் தலைவி குமாரி சோமரட்ன தீர்மானித்துள்ளார். கல்வியல் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த எண்ணிக்கையில் 5000 7,500 வரை உயரும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள 19 கல்வியல் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி சீர்திருத்த செயற்பாட்டுக்கு அமைய கொரியா, ஜெர்மன், பிரான்ஸ், ஹிந்தி மற்றும் ஜப்பான் ஆகிய மொழிகளுக்கான ஆசிரியர்களை பாடசாலை கட்டமைப்புக்குள் இணைத்துக் கொள்வதற்கும் கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. யாழில் குளியலறைக்குள் ரகசிய கமரா பூட்டி அங்கு குளிப்பவர்களை ரகசியமாக ரசித்து வந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் மனைவியால் அடித்து துரத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மருத்துவரை உடனடியாக தனது வீட்டை விட்டு வெளியேற்றிய மனைவி விவாகரத்து செய்வதற்கு ஆயத்தமாயுள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் தனது மனைவி மற்றும் மனைவியின் தாயார், மனைவியின் சகோதரி ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மனைவியின் சகோதரி மற்றும் தாய் ஆகியோரை குளியலறையில் ரகசியமாக கேமரா பூட்டி நீண்ட காலமாக அவர் குளிப்பதை கண்டுகளித்துள்ளார். குளியலறையில் பூட்டப்பட்டிருந்த கண்ணாடியின் மேற்பகுதியில் குறித்த ரகசிய கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. கை தொலைபேசியில் கண்காணிக்கக்கூடியதாக இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குளியலறையில் ஏற்பட்ட நீர்க்குழாய் திருத்தம் ஒன்றுக்காக வரவழைக்கப்பட்ட பிளம்பர் ஒருவரே இந்த கேமரா அங்கு பொருத்தப்பட்டிருப்பதை வீட்டிலிருந்த மனைவியிடம் தாயாரிடமும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்கா பென்சில்வேனியா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைக்கு வைக்கப்பட்ட வெடி காதால் சிராய்த்து கொண்டு சென்றுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு காதடியில் பட்டதும் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவுக்கும் ரணிலுக்கும் இடையே விசேட சந்திப்பு. 6.8% வலுவடைந்துள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதி. சந்தையில் விற்கும் மீன்கள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். புதிய ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. யாழில் குளியலறைக்குள் ரகசிய கமரா. மருத்துவரின் மோசமான செயல் அடித்து துரத்திய மனைவி. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, மறியலில் உயிர் தப்பிய டொனால்ட் ட்ரம்ப்.